தேவனே, நீரே என் நியாயத்தை விசாரித்து பக்தியில்லாத ஜாதியாரோடே எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது எரேமியா 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்துமிருப்பாய். நீ தீழ்ப்பானதினின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போலிருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு மனம் திரும்பி தேவனிடத்திற்கு வாருங்கள் என்பதே. இன்று முதல் இயேசுவின் சிலுவை பாடு மரணத்தை தியானித்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கக்கூடிய காலம் இது. இதற்காக நாம் இன்றைய தியான வசனத்தை தெரிந்தெடுத்திருக்கிறோம். தீர்க்கதரிசியான எரேமியா தனக்கு நேரிட்ட வேதனைகளை கர்த்தரிடத்தில் வந்து சொல்லும்போது கர்த்தர் அவனுக்கு பிரதி உத்தரமாக, என்னிடமாக நீ மனம் திரும்பி வருவாயானால், நன்மையானவைகளை செய்வாயானால் நான் உன்னை மறுபடியும் உயிர்ப்பித்து எனக்காக உன்னை பயன்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இயேசுவின் சிலுவை பாடு மரணத்தை தியானிக்கும் இந்த காலகட்டத்தில் நமக்கும் கர்த்தருக்குமான ஐக்கிய உறவை குறித்து நாம் தியானிப்பது மிகவும் அவசியமாகும். நம்முடைய வாழ்க்கையில் நடந்தவைகளை சிந்திப்பதும் அவசியமாகும். நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கும் பொறுப்புகளை மறந்து நாம் ஜீவிக்கும்போது நாம் தேவனிடத்தில் வந்து நம்முடைய பலவீனங்களை அறிக்கையிட்டு அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டிய காலம் இது. அப்போதுதான் நாம் கர்த்தரோடு நடக்கவும் அவர் நம்மை பயன்படுத்தவும் சாத்தியமாகும். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய கரங்களில் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எங்களை பயன்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.